பரபரப்பான எதிர்பார்ப்புகளின் மத்தியில் பாலமேடு ஜல்லிக்கட்டு தொடங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகையின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நேற்றைய தினம் நடைபெற்று பல்வேறு பரிசுகளையும் வீரர்கள் தட்டிச் சென்ற நிலையில் இன்று பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட காளைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் 600க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் களத்தில் இறங்கி சீறிப்பாயும் காளைகளை வீரத்துடன் நடக்கும் காளையர்களின் காட்சிகள் பார்ப்போர் அனைவரையும் பரவசம் ஏற்படுத்தி வருகிறது. இந்த போட்டிகளை தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதலில் கோவில் காளைகளை அவிழ்த்துவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வெளிநாடுகளில் மட்டுமல்ல, வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமான ரசிகர்கள் வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை கண்டு மகிழ்ந்து வருகின்றனர்.